Good day to you all. நாம் ஒரு மொழியை கற்க வேண்டுமாயின் நம்மிடம் இருக்க வேண்டிய அத்தியாவசியமான பண்பு இடைவிடாத பயிற்சி, a constant practice. அந்த வகையில் நாம் தினமும் 10 வாக்கியங்கள் தமிழிலும் அவற்றை எவ்வாறு ஆங்கிலத்தில் பேசிடலாம் என்பது பற்றியும் பார்க்க போன்றோம். நீங்கள் செய்ய வேண்டியது என்ன? தினமும் 10:30 மணிக்கு காலையில் வெளிவருகின்ற இந்த வீடியோவை பார்வையிட்டு இங்கு பயன்படுத்தப்படுகின்ற வாக்கிய அமைப்புகளில் தினமும் பேசக்கூடிய வாக்கியங்களை முடிந்தவரை உருவாக்கி பாருங்கள், எழுதி பழகுங்கள், பேசி பழகுங்கள், மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. One day you can be fluent in speaking English. If you have any doubts, please do comment. I will help you. Now, let's move on to the video. நீ எப்போ வேண்டுமானாலும் இங்கே வரலாம். இவ்வாறு எப்போ வேண்டுமானாலும் என்பதை நாம் ஆங்கிலத்தில் எனி டைம் என்றவாறு குறிப்பிடலாம். இந்த எனி டைம் என்பதை பாசிட்டிவ் சென்டென்சஸில், அதாவது பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட்ஸில் சப்ஜெக்ட் பிளஸ் வெர்ப் பிளஸ் எனி டைம் என்றவாறு நாம் வெளிப்படுத்துவோம். வாங்க உதாரண வாக்கியங்களை பார்ப்போம். நீ எப்போ வேண்டுமானாலும் இங்கே வரலாம். You can come here anytime. You can come here anytime. எல்லாருமே கூட சேர்ந்து சொல்லி பாருங்க. You can come here anytime. நீ எப்போ வேணும்னாலும் என் புத்தகத்தை இரவல் வாங்கலாம். You can borrow my book anytime. You can borrow my book anytime. எல்லாம் வாய்ட்டு சத்தமா சொல்லி பாருங்க. Very good. You can borrow my book anytime. நீங்க எப்ப வேணும்னாலும் சுதந்திரமாக வினாக்களை கேட்கலாம். You are free to ask questions anytime. You are free to ask questions anytime. மறுபடியும் இருக்கா சொல்லி பார்ப்போம். You are free to ask questions anytime. எங்களுடைய கதவு எப்ப வேணும்னாலும் உனக்காக திறந்திருக்கு. Our door is open for you anytime. Our door is open for you anytime. Again, our door is open for you anytime. நீ எப்ப வேணும்னாலும் எனக்கு மெசேஜ் அனுப்பு. Please comment your answer. Very good. நீங்க எப்ப வேணும்னாலும் விவாதத்தில் இணைந்து கொள்ளலாம். Comment it now. Amazing. நீங்க எப்ப வேணும்னாலும் வாடிக்கையாளர் சேவையை தொடர்பு கொள்ளலாம். Please comment your answer. Well done. You got it. ஏன் இப்படி திடீர் மௌனம்? வாய்க்குள்ள என்ன கொழுக்கட்டையா வச்சிருக்கிற? உங்களுக்கு தெரியும், சில பேர் என்னண்டா பேசிட்டு இருப்பாங்க, நல்லா பேசுறவங்களா இருப்பாங்க, திடீர்னு மௌனமா இருக்கிறாங்க. அப்ப நாங்க அவங்கள பார்த்து என்ன கேட்போம்? வாய்க்கு என்ன கொழுக்கட்டையா வச்சிருக்கிற அப்படின்னு கேட்போம். இதை நாங்க ஆங்கிலத்துல எப்படி சொல்லலாம்? Cat got your tongue. Cat got your tongue என்றவாறு குறிப்பிடலாம். This is an idiomatic way. அப்போ எல்லா சந்தர்ப்பத்திலும் your tongue அப்படின்னு தான் கேட்போமா? இல்லை. அவனுடைய வாய்க்குள்ள என்ன கொழுக்கட்டையா இருக்கு? Cat got his tongue. அவளுடைய வாய்க்குள்ள என்ன கொழுக்கட்டையா இருக்கு? Cat got her tongue. அவங்களோட வாய்க்குள்ள என்ன கொழுக்கட்டையா இருக்கு? Cat got their tongue. என்றவாறு சந்தர்ப்பத்துக்கு ஏற்ற மாதிரி மாத்தி மாத்தி கேட்க முடியும். வாங்க உதாரணங்களை பார்ப்போம். ஏன் இப்படி திடீர் மௌனம்? Why the sudden silence? வாய்க்குள்ள என்ன கொழுக்கட்டையா இருக்கு? Cat got your tongue. Why the sudden silence? Cat got your tongue. வாங்க என் கூட சேர்ந்து சொல்லி பாருங்க. Why the sudden silence? Cat got your tongue. அவன் வழக்கமா அதிகம் பேசுகிறான், ஆனா இன்று மௌனமா இருக்கிறான். அவன் வாய்க்குள்ள என்ன கொழுக்கட்டையா? He usually talks a lot, but today he is quiet. Cat got his tongue. He usually talks a lot, but today he is
quiet, cat got his tongue. எல்லாரும் வாய்ட்டு சத்தமா இருக்கா கேட்டு பாருங்க. Marvelous. He usually talks a lot, but today he is quiet. Cat got his tongue. ஏன் பேசுற இல்ல? வாய்க்குள்ள என்ன கொழுக்கட்டியா? நாங்க கதை கேட்டு 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 களைச்சே போனோம். வாயை திறந்து பதில் சொல்றாங்களே இல்ல. யாரு? நமக்கு முன்னால் இருப்பவர். அப்ப நாங்க அவர்கிட்ட என்ன கேக்குறோம்? ஏன் நீ பேசுற இல்ல? வாய்க்கு என்ன கொழுக்கட்டியா? Why aren't you speaking? Cat got your tongue. Why aren't you speaking? Cat got your tongue. Again, why aren't you speaking? Cat got your tongue. அவள் என்னுடைய கேள்விக்கு பதில் அளிக்கவே இல்லை, ரெஸ்பான்ஸ் பண்ணவே இல்லை. அவளுடைய வாய்க்குள்ள என்ன கொழுக்கட்டியா? Please comment your answer. Perfect. நான் அவங்களிடமிருந்து ஒரு பதிலை எதிர்பார்த்தேன், ஆனால் அவர்கள் முற்றிலும் மௌனமாக இருக்கிறார்கள். ஒரு கேள்வி கேட்டேன், என்ன எதிர்பார்த்து? ஒரு பதில் எதிர்பார்த்து. ஆனா அவங்க என்ன செய்யறாங்க? முற்றிலும் மௌனமாக இருக்கிறார்கள். அவங்களோட வாய்ப்புல என்ன கொழுக்கட்டியா? Please comment your answer. Splendid. You got it. பள்ளி காலத்தில் நான் ஒவ்வொரு மாலையும் என் நண்பர்களுடன் சேர்ந்து வீட்டுக்கு நடந்து சென்றேன். இவ்வாறாக கடந்த காலத்தில் பழக்கமாக நடந்த செயல்களை சொல்வதற்கு நல்ல ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. கடந்த காலத்தில் பழக்கமாக நடந்த செயல்களை சொல்வதற்கு அப்படின்னு சொன்னா ஏதாவது ஒரு ஆக்ஷன், ஆக்டிவிட்டியா இருக்கணும். செயல்களை சொல்வதற்கு நாம் would என மாடல் வெர்ப் பயன்படுத்துவோம். உங்களுக்கு நன்றாகவே தெரியும், மாடல் வெர்ப்ஸோட எப்பயுமே பிரதான வினைச்சொல் V1 ஃபார்முலா, அதாவது பேஸ் ஃபார்முலா மாத்திரம்தான் இணையும். இதனுடைய வாக்கிய அமைப்பை பார்ப்போம். நன்றுற்று கவனியுங்கள். பாஸ்ட் டைம் ரெஃபரன்ஸ் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? கடந்த காலத்தை குறிக்கின்ற ஒரு நேரம் உண்டு, அங்க குறிப்பிடப்பட வேண்டும். இட் இஸ் கம்பல்சரி, இட் இஸ் a must. பாஸ்ட் டைம் ரெஃபரன்ஸ் கமா சப்ஜெக்ட் பிளஸ் would பிளஸ் V1 என்றவாறு அமையும். இங்க உங்களுக்கு ஒருமை பெண்மை, அதாவது சிங்குலர் ப்ளூரல் என்ற பிரச்சனை இல்லை. இருக்கிற ஒரே ஒரு விஷயம் என்னது? பாஸ்ட் டைம் ரெஃபரன்ஸ் கொடுக்கிறது இட் இஸ் a must, கட்டாயமானது. அங்க உதாரண வாக்கியங்களை பார்க்க உங்களுக்கு தெளிவா புரிந்துவிடும். பள்ளி காலத்தில், இங்க அப்ப பாஸ்ட் டைம் ரெஃபரன்ஸ் என்ன? இந்த பள்ளி காலத்தில் தான். இதை நாங்க எப்படி சொல்லலாம்? டியூரிங் ஸ்கூல் டேஸ். டியூரிங் ஸ்கூல் டேஸ். நான் எப்படி விட்டு போவேன்? நடந்து போவேன். I would walk home. I would walk home. யாருடன்? என் நண்பர்களுடன். With my friends. எப்போது? ஒவ்வொரு மாலையும். Every evening. During school days, I would walk home with my friends every evening. During school days, I would walk home with my friends every evening. எங்களோட சேர்ந்து கொஞ்சம் வாய் விட்டு சத்தமா உரத்து சொல்லி பாருங்க. During school days, I would walk home with my friends every evening. ஒவ்வொரு கோடையிலும் அல்லது ஒவ்வொரு கோடையும் நாம் கிராமத்திற்கு சென்று தாத்தா பாட்டியுடன் விடுமுறையை கழித்தோம். இங்க பாஸ்ட் டைம் ரெஃபரன்ஸ் என்ன? ஒவ்வொரு கோடையும், அதாவது every summer. தாத்தா பாட்டி ரெண்டு பேரையும் சேர்த்து நாங்க எப்படி சொல்வோம்? கிராண்ட் பேரண்ட்ஸ். வாங்க வாக்கியத்தை சொல்லி பார்ப்போம். Every summer we would visit our grandparents in the countryside. Every summer we would visit our grandparents in the countryside. எல்லாம் வாய் விட்டுருக்க சத்தமா சொல்லி பாருங்க. Wow, great. Every summer we would visit our grandparents in the countryside. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் எங்கள் குடும்பம் ஒன்றாக சேர்ந்து காலை உணவை சாப்பிடுவதற்காக ஒன்று கூடினோம். Every Sunday, our family would gather to have breakfast together. Every Sunday, our family would gather to have breakfast together. மறுபடியும் சொல்லி பார்ப்போமா? வாங்க. Every Sunday, our family would gather to have breakfast together.
Once again, every Sunday, our family would gather to have breakfast together. பண்டிகை நாட்களில் என் தாத்தா ஒவ்வொரு மாலையும் பாரம்பரிய எண்ணெய் விளக்கேற்றினார். பாரம்பரிய எண்ணெய் விளக்கு, ட்ரெடிஷனல் ஆயில் lamp. Please comment your answer. Well done. நான் சிறுவயதாக இருக்கும் போது என் பாட்டி ஒவ்வொரு இரவும் படுக்கைக்கு முன் கதைகள் சொன்னார். இந்த படுக்கைக்கு முன் கதைகள்ன்றத நாங்க ஆங்கிலத்துல பெட் டைம் ஸ்டோரிஸ் அப்படின்னு சொல்லலாம். Please comment it now. Amazing. You got it. இப்போ நீங்க என்ன செய்ய வேண்டும்? Subject plus verb plus anytime என்பதையோ cat got plus a possessive adjective plus tongue என்பதையோ past time reference, subject plus would plus v1 என்பதையோ பயன்படுத்தி நடைமுறையில் பேசிடக்கூடிய வாக்கியங்களை சிந்தித்து பாருங்கள். ஆங்கிலத்தில் எழுதி பாருங்கள். பேசி பழகுங்கள். மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. Then it will be helpful for other viewers, and if you have any mistakes or doubts, definitely I will help you. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும் என நம்புகிறேன். மறக்காம ஒரு லைக் பண்ணிடுங்க. அப்போ தானாகவே நிறைய பேரோட இந்த வீடியோ ஷேர் ஆகிக்கொள்ளும். அதே போல உங்களுடைய நண்பர்கள், நீங்கள் அறிந்து ஆங்கிலம் கற்பதில் ஆர்வம் உள்ளவர்கள் அனைவருடனும் நீங்களே ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க. இதே போல மேலும் பல பயனுள்ள வீடியோக்களை பார்வையிட இந்த சேனலை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணி அருகே உள்ள பெல் ஐக்கனையும் அழுத்தி கூடவே ஆல் என்கின்ற ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணி கொள்ளுங்கள். Thank you for watching.